வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விளாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. நாம இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறது கர்ணனின் கதை. போன எபிசோட்ல இந்திரன் அந்தனரா வந்து கர்ணன் கிட்ட கவசத்தையும் குண்டலங்களையும் கேட்கிறான். கர்ணன் கொஞ்சம் கூட யோசிக்காம தன் இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து கவசத்தையும் காது குண்டலங்களையும் அறுத்து கொடுக்கிறான். ரத்தம் வழிய சோர்ந்து போய் தரையில் உட்கார இந்திரன் பக்கத்துல வந்து தலையை தொட்டதும் காயங்கள் ஆறி வலி மறைந்ததும் சோர்வு நீங்கியதும் கர்ணனுக்கு ஞாபகம் வருது. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். கர்ணனின் கதை பாகம் 13. என்ன அற்புதம்! எவ்வளவு எளிதாக கொடுக்கிறாய், எத்தனை திடமாக கொடுக்கிறாய், சிறிதளவு கூட மன ஊசலாட்டம் இல்லாமல் கேட்டதும் கொடுக்க வேண்டும் என்று உனக்கு எப்படி தோன்றுகிறது? இங்குள்ளது எவையும் என்னுடையதில்லை என்ற திடமான ஒரு கொள்கையை உன்னால் எப்படி கடைபிடிக்க முடிகிறது? கர்ணா, நீ வாழ்க. நீ எனக்கு கொடுத்ததால் நானும் உனக்கு ஒன்றை கொடுக்க விரும்புகிறேன். இதோ என் சக்தி ஆயுதத்தை வைத்துக்கொள், இது யுத்தத்தில் உனக்கு பயன்படும் அப்படின்னு தன் கையில வைத்திருந்த ஆயுதத்தை அவனுக்கு கொடுக்க கர்ணன் அதை வாங்கி வச்சுக்கிட்டதும் அவனுக்கு ஞாபகம் வந்தது. எப்போ தன் கிட்ட இருந்த கவச குண்டலங்கள் போயிருச்சோ அப்பவே போரின் முடிவு என்ன அப்படின்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. எது பலவீனமோ அங்கு விதி நுழைந்து தன்னுடைய வேலையை தொடங்குது. கிருஷ்ணன் இங்கு அழிப்பதற்காகவே பிறந்திருக்கிறார், பூபாரத்தை குறைப்பதற்காகவே பிறந்திருக்கிறார். இத்தனை வீரர்கள் இந்த பூமியில் தேவையில்லை அப்படின்னு இந்த பூமியினுடைய வீரத்தை நொறுக்குவதற்காகவே பிறந்திருக்கிறார். இதுதான் முடிவு அப்படின்னு தெரிஞ்சிட்டதால இனி தெளிவா யுத்தத்துல ஈடுபடலாம், மரணத்தால புகழ் ஏற்படும்படி செய்து கொள்ளலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறான். விடிந்ததும் போருக்கு கிளம்புறான். துரோணரோடு சேர்ந்து கொண்டு பலமாய் சங்கு ஊதி போரில் இறங்கி பாண்டவர் படைகளை சிதறடிக்கிறான். சகாதேவனை மடக்கி பிடித்து துன்புறுத்துறான். அவன் பயந்து ஓட விரட்டி மடக்கி கொல்லுவது போல வாளை ஓங்கிறான். குந்தியின் ஞாபகம் வர அவனை தப்பித்து போ அப்படின்னு சொல்லி அனுப்புறான். உன் தாய் கேட்ட பிச்சையால் நீ உயிர் பிழைத்திருக்கிறாய், ஓடிப்போ அப்படின்னு தேரை எட்டி உதைச்சு விரட்டுறான். சகாதேவன் மனம் நொந்து திரும்புறான். கர்ணனின் போர் வேகம் தாங்காம பாண்டவ படைகள் படும் அவஸ்தையை பார்த்து ஸ்ரீகிருஷ்ணன் மனம் கொதிக்கிறாரு. அர்ஜுனனை விலகி அழைத்து போன பிறகும் துரோணரால தர்மபுத்திரரை பிடிக்க முடியல. மற்றவர்கள் துரோணரை சுற்றி நின்று பாதுகாத்தாங்க. அன்றைய போர் யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லாம முடிஞ்சது. ஆனா கர்ணனால பாண்டவ படைகள் பெரிதும் சேதமடைந்ததை எல்லாரும் உணர்றாங்க. 13ஆம் நாள் போரின் போது துரோணர் பத்ம வியூகம் வகுக்கிறாரு. பத்ம வியூகத்தில் துரோணர் நடு இடத்துல நிக்கிறாரு. மற்ற வீரர்கள் அவருக்கு பாதுகாப்பா சுற்றி நின்னாங்க. இந்த பத்ம வியூகத்தை பாண்டவர்களுடைய பெரிய வீரர்களால உடைக்க முடியல. அபிமன்யு அந்த வியூகத்தை உடைப்பதாக சபதம் செய்யறான். வியூகத்தை உடைச்சுக்கிட்டு உள்ளே போறான். வியூகம் மறுபடியும் கூடுது. மிக வேகமா அவன் போர் செய்ய கௌரவ படைகள் சின்ன பின்னமாகுது. பெரிய வீரர்களையும் அவன் கூசாம வதைக்கிறான். கர்ணன் அவனால மிக கொடூரமா அடிக்கப்பட்டான். அவனை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியல. அபிமன்யுவின் வீரத்தை பார்த்து துரோணரும் மற்றவர்களும் திகச்சு போறாங்க. இவனை நேரே இருந்து கொல்ல முடியாது, எனவே பின்னே போய் இவனுடைய வில்லை அறுத்து எரிந்து விட்டால் தான் இவனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு துரோணர் சொல்றாரு. கர்ணன் அதையும் காதுல வாங்கிக்கிறான். இவ்வளவு வீரமாக போரிடும் ஒரு சத்திரியனை உயிரோடு இருக்க விடுவது தவறு, அது மற்ற எல்லா வர்ணத்தாருக்கும் துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு தீர்மானிச்சு மிக வேகமா அபிமன்யுவன் பின்பக்கம் போய் அவனுடைய வில்லை அறுத்து உடைக்கிறான். திரும்பி பார்த்த அபிமன்யு மேல பானங்களால அடிக்கிறான். மற்றவர்களும் சேர்ந்துக்கிட்டு அவன் மேல சர மழை பொழிஞ்சாங்க. அபிமன்யு நிலை குலைந்து தரையில் விழுறான். அபிமன்யுவால் அடிபட்டு மயங்கி கிடந்த துச்சாதனனுடைய குமாரன் எழுந்து அபிமன்யுவின் தலையில் கதையால அடிக்கிறான். அபிமன்யு இறந்து போகிறான். 14ஆம் நாள் போர்ல பாண்டவர்கள் அபிமன்யுவின் மரணத்தை குறித்து துக்கப்பட்டு அந்த துக்கத்தால் கோபம் மேலிட கடுமையா போரிட்டாங்க. பீமன் வெறியோடு கர்ணனை தாக்குறான். பீமனை எதிர்க்க முடியாம கர்ணன் பின்வாங்குறான். அடுத்த நாள் போர்ல பீமனின் மகன் கடோத்கஜனை அழைச்சு, இன்று இரவும் போர் நடக்க போகிறது, அந்த நேரம் உன்னுடைய பலம் பெருகும், அப்பொழுது கர்ணனை எதிர்த்து போர் செய், கர்ணனை கடுமையாக தாக்கி துன்புறுத்து அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் உத்தரவிடுறாரு. அர்ஜுனனும் கடோத்கஜனை உற்சாகப்படுத்தி பேசுறான். உங்கள் ஆணைப்படி நான் கர்ணனை திசை திருப்புவேன், கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடோத்கஜன் பேசுறான். மறுநாள் மாலை நேரம் புது பொலிவோடு சோர்ந்திருந்த நேரத்தில் கர்ணனை நோக்கி பாய்ந்து
அவனோடு கடோத்கச்சன் போர் புரிய தொடங்கினான். கர்ணனை சுற்றி இருக்கிற வீரர்களை அடித்து நாசம் செய்யறான். வீரர்கள் படும் துன்பத்தை பார்த்து கர்ணன் மனம் கொதிக்கிறான். தன் கையில் இருந்த சக்தி ஆயுதம் கடோத்கஜன் உயிரை பறிக்குது. கடோத்கஜன் தரையில விழுந்து இறந்தான். கௌரவ சேனை ஆரவாரம் செய்தது. ஆனால் கர்ணன் துக்கத்தில் மூழ்கினான். மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் அதை தவிர்க்க முடியாம இன்னும் வேகமாக மரணத்தை நோக்கி நகருகின்ற மனிதர்களை பார்த்து வியந்துதான் போனான். அஸ்வத்தாமா என்கிற யானையை அடித்து கொன்றுவிட்டு தருமரை அஸ்வத்தாமன் இறந்து போனான் என்று சொல்லிவிட்டு அவர் யானை என்கிற போது சங்கை பலமாக ஊதி துரோணரை அவருடைய மகன் அஸ்வத்தாமன் இறந்துவிட்டான் என்று நினைக்க வைத்து மனம் தளர வைத்து, அவர் மனம் தளர்ந்திருக்கும் போதே பீமன் அவர் காதுக்கருகே போய், எதற்காக சத்திரியர்கள் பக்கம் வந்தீரோ, எதற்காக சத்திரியர்களுக்கு அஸ்திர வித்தை கற்றுக் கொடுத்தீரோ, அந்த மகன் இறந்து போனான். இன்னும் கையில் ஆயுதம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, உமக்கு வெட்கமாக இல்லையா? நீர் அந்தனர் தானா அப்படின்னு ஏச்சு பேச்சுக்களால கேலி செய்ய, துரோணர் வில்லை நழுவ விட்டு அமர்ந்திருக்க, திருஷ்டத்யும்னன் என்கிற அரசன் தேர் ஏறி அமர்ந்திருக்கின்ற துரோணரின் தலையை கொய்தான். துரோணர் இறந்து போறாரு. அஸ்வத்தாமன் பதறி போனான். 14ஆம் நாள் இரவு துரோணர் இறந்ததும் கர்ணன் பதவியேற்கிறான். 15ஆம் நாள் போர் தொடங்குது. நகுலனை இம்சை செய்து கர்ணன் வாட்டி எடுக்கிறான். துரியோதனனுக்கு உதவி செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் எழுது. அவன் துரியோதனனை பக்கத்துல கூப்பிடுறான். துரியோதனா, நான் வெகு நிச்சயமாய் அர்ஜுனனை விட மிக பெரும் வில்வீரன். ஆனால் அர்ஜுனனிடம் நல்ல வில்லும் தெய்வ சக்தி நிரம்பிய நானும் எடுக்க எடுக்க குறையாத அம்பரா துளிகள் 2 இருக்கின்றன. அதுவும் தவிர தெய்வாம்சமான ஸ்ரீகிருஷ்ணரே அவருக்கு சாரதியாக இருக்கிறார். இத்தகைய விஷயங்கள் கொண்ட அவனை வெல்வது அரிது. ஆனால் என் கையில் இந்திரனுடைய தனுசு இருக்கிறது. அது பரசுராமருக்கு இந்திரனால் தரப்பட்டது. பரசுராமர் எனக்கு கொடுத்தார். அந்த வில்லால் நான் நிச்சயம் அர்ஜுனனை வதம் செய்வேன். ஆனால் எனக்கு ஒரு நல்ல சாரதி வேண்டும். ஸ்ரீகிருஷ்ணருக்கு நிகரான சல்லியனை எனக்கு சாரதியாக ஏற்பாடு செய். அவன் எனக்கு தேரோட்டினால் வெகு நிச்சயமாக நான் அர்ஜுனனை கொல்வேன் அப்படின்னு சொன்னான். துரியோதனன் கொஞ்சம் கூட யோசிக்காம சல்லியனை நோக்கி ஓடுறான். மந்திர வேந்தரே, சல்லியரே, உம்மை வணங்குகிறேன். நாளை அர்ஜுனனை கர்ணன் கொல்லப் போகிறான். அவனை தலைமை ஏற்கும்படி நான் சொல்லி இருக்கிறேன். நீ கர்ணனுக்கு தேர்ப்பாகனாக இருந்து உதவி செய்ய வேண்டும். நீர் ஸ்ரீகிருஷ்ணருக்கு இணையானவர். தேரோட்டுவதில் மிக பெரிய வல்லமை பெற்றவர். உம்மால் எனக்கு ஜெயம் கிடைக்கட்டும் அப்படின்னு பணிவோடு கேக்குறான். சல்லியனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன வார்த்தை சொன்னாய் துரியோதனா? உனக்கு ஒழுக்கத்தை பற்றி எதுவும் தெரியாதா? வாழ்க்கையின் விதிமுறைகள் பற்றி எதுவும் அறியாதவனா? நான் சத்திரிய குலத்தவன். கர்ணன் தேரோட்டியின் மகன். 4வது வர்ணத்தினனுக்கு நான் உட்கார்ந்து தேரோட்ட வேண்டுமா? அவர் உயர் ஜாதியாகவும் நான் தாழ்ந்த ஜாதியாகவும் போக வேண்டுமா? நன்றாக இருக்கிறது கதை. இதை வெட்கம் இல்லாமல் என்னிடம் வந்து சொல்ல என்ன துணிச்சல்? உனக்கு வெற்றி வேண்டுமென்றால் எது வேண்டுமானாலும் செய்வாயோ? உன் வெற்றியை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. துரியோதனின் கையை உதறி சல்லியன் வெளியே நடக்க தொடங்குறான். தான் ஊரை நோக்கி பயணப்பட தொடங்கினான். அப்படி பயணப்படுகின்ற சல்லியனை துரியோதனன் மடக்கி பலவாறாக சமாதானம் செய்றான். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியும். உங்களை நான் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஸ்ரீகிருஷ்ணனும் நீங்களும் சமம்தான். அவருக்கு இணையான, ஏன் அவரை விட அதிகம் பலம் பொருந்தியவர் நீங்கள். உங்களால் அர்ஜுனரையும் கிருஷ்ணரையும் வதம் செய்ய முடியும் என்று நான் அறிவேன். இருப்பினும் கர்ணனுடைய சபதம் நிறைவேற வேண்டுமே என்பதற்காகத்தான் உங்களை அம்மாதிரி தேரோட்ட சொன்னேன். இதில் எந்த அவமரியாதையும் இல்லை. தயவு செய்து என்னுடைய வேண்டுகோளை புரிந்து கொண்டு எனக்காக இந்த காரியத்தை செய்து கொடுங்கள். காலில் தைத்த முல்லை எடுக்க அம்பை உபயோகப்படுத்துவதில்லையா? இதனால் அம்புக்கு ஏதேனும் கேவலம் உண்டா? உதவி செய்வது என்ற பெருமையை தவிர வேறு ஏதேனும் வருத்தம் உண்டா? உறுத்தி கொண்டிருந்த முள் நீங்க வேண்டும் என்றுதான் உங்களையும் கேட்டுக்கொண்டேன் அப்படின்னு கை கூப்ப சல்லியன் சம்மதிக்கிறான். பெரும் அரசனாகிய உன்னிடம் என் மனத்தில் பட்டதை எப்படி வேகமாக சொன்னேனோ அதே போல கர்ணனிடமும் என் மனத்தில் பட்டதை சொல்வேன். என்னால் மறைத்து வைத்து பேச முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. நான் என்ன வேண்டுமானாலும் பேசுவேன். அதை கர்ணன் தான் பொறுத்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் நான் தேரோட்ட சம்மதிக்கிறேன். எதற்கும் கர்ணனை ஒரு வார்த்தை கேட்டுவிடு. அதையும் தவிர
கர்ணன் சம்பந்தமாக நான் சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறேன், அதுவும் நிறைவேறட்டும் அப்படின்னு சொன்னான். சல்லியன் எல்லாத்துக்குமே சம்மதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்காக துரியோதனன் கர்ணனை நோக்கி ஓடுறான். அதே நேரத்துல சல்லியன் கர்ணனோட தேரை நோக்கி நகர்ந்தான். தேர்ல ஏறி உட்கார்றான். சல்லியரே, ஒருவேளை நீங்கள் கர்ணனுக்கு தேர் ஓட்ட நேர்ந்தால் அப்போது அவனுடைய கர்வம் குலையும்படி, ஆற்றல் குறையும்படி நீங்கள் பேச வேண்டும், அவனை அதைரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு தர்மர் வேண்டிக்கிட்டு இருந்தாரு. சரின்னு தர்மபுத்திரருக்கு சல்லியன் வாக்கு கொடுத்திருந்தான். அதிகாலை வேளையில தேரை சரி செய்து குதிரைகளை நன்கு பராமரித்து தேரை கர்ணனுடைய பாசறைக்கு அருகே கொண்டு வந்து நிறுத்துறான் சல்லியன். கர்ணனுடைய பாசறைக்கு பக்கத்துல சல்லியன் தேரை நிறுத்தும் போது கர்ணனின் மனம் பெருமிதத்தால விம்முது. எந்த தேரோட்டிக்கு கிடைத்திருக்கும் இந்த பெருமை? எந்த 4வது வர்ணத்தினர் அனுபவித்திருப்பார் இந்த சுகத்தை? துரியோதனன் எல்லாவற்றையும் உதறி எனக்காக எவ்வளவு செய்கிறான் அப்படின்னு பெருமிதப்படுறான். துரியோதனனை நோக்கி மனம் கசீரான். உனக்காக எதையும் செய்வேனடா தோழா அப்படின்னு பூமியில அடிச்சு சத்தியம் செஞ்சு தேர் ஏறினான். இப்போ தேர் போர்க்களம் நோக்கி புறப்படுது. போர்க்களத்தின் எல்லையில நிக்குது. சல்லியனே, இன்றைய போரில் என்னுடைய வீரத்தை பார்ப்பாய் அப்படின்னு உரத்த குரல்ல கர்ணன் சொல்ல சல்லியன் சிரிக்கிறான். பேசியது போதும், செயலில் காட்டு. நீ எங்கு அடி வாங்கினாய், எப்படி வாங்கினாய், யாரிடம் தோற்று ஓடினாய் என்றெல்லாம் எனக்கு தெரியும். என் ஊரில் உள்ள அத்தனை வீரர்களுக்கும் தெரியும். எனவே அதிகம் பேசாமல் காரியத்தில் ஈடுபடு. பேசுபவன் காரியம் செய்ய ஆற்றல் இல்லாதவனாக இருக்கிறான் அப்படின்னு பதிலுக்கு சொல்ல கர்ணன் முகம் சிவந்தது. சல்லியா, வீண் வார்த்தை பேசாதே. என்னை எதிர்க்க எவராலும் முடியாது. அர்ஜுனனை வெகு நிச்சயமாய் இன்று கொல்வேன் அப்படின்னு கால் உதைத்து சொல்ல, உன்னால் கொல்ல முடியாது. அர்ஜுனன் தெய்வத்தின் அருள் பெற்றவன். பாண்டவர்கள் அனைவருமே தர்மத்தின் பக்கம் நிற்பவர்கள். உனக்கும் எனக்கும் மரணம் நிச்சயம். அவர்கள் வெல்வது உறுதி அப்படின்னு சொல்ல கர்ணனுக்கு மேலும் கோபம் ஏற்பட்டது. சல்லியனோடு பேசுவது வீண் அப்படின்னு உரத்த குரலை எதிரில் இருக்கிற பாண்டவ படைகளை நோக்கி, அர்ஜுனன் இருக்கும் இடத்தை நீங்கள் யாரேனும் காட்டினால் உங்களுக்கு நவரத்தின குவியல்கள் தருவேன், வேண்டுமென்ற பொன் பொருள் தருவேன் அப்படின்னு சொல்ல சல்லியன் மறுபடியும் வாய் விட்டு சிரிக்கிறான். நீ யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை தேடி உன்னை கொல்ல அர்ஜுனன் வருவான். அப்பொழுது அவனை தடுத்து நிறுத்திட ஏதேனும் உபாயம் செய்து கொள். இப்பொழுது வீணாக பேசாதே. உனக்கு யாரும் காட்டி கொடுக்கவும் மாட்டார்கள். உன் பொன் பொருள்களை யாசிக்கவும் மாட்டார்கள். வாரி கொடுக்கின்ற விஷயத்தையெல்லாம் போர்க்களத்தின் அந்த பக்கம் வைத்துக்கொள். இது யுத்த பூமி. மரணம் மட்டுமே இங்கு வழங்கப்படும் கொடை. நீ வாங்கப்படும் விஷயம். நீ வழங்கப் போகிறாயா, வாங்க போகிறாயா என்று இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். கர்ணா, நீ உன் வீரத்தை பற்றி மிகவும் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறாய். தன்னால் பறக்க முடியும் என்று நினைத்த ஒரு காகம் கடலை தாண்டி பறந்து கொண்டிருக்கிற அன்னப்பட்சியோடு சேர்ந்து வெகு தூரம் நடந்து திரும்பி வரவும் முடியாமல் கடலில் விழுந்து செத்ததை போல நீ மரணமடைய போகிறாய். உனக்கு போர் தெரியும், ஆனால் அர்ஜுனனோடு போரிட்டு ஜெயிக்க முடியாது என்பதை புரிந்து கொள் அப்படின்னு சொல்ல கர்ணன் மனம் குமரினான். அன்று தர்மருக்கும் கர்ணனுக்கும் போர் நடக்குது. தர்மர் முதலில் கர்ணனை வேகமா தாக்குறாரு. கர்ணன் கொஞ்சம் பின்வாங்கி மறுபடியும் முன்னேறி தர்மரை கடுமையா அடிக்கிறான். தர்மர் உடல் எல்லாம் உதிரம் வழிய நிலை தள்ளாடி தேரில் சாய்றாரு. போ, ஓடிப்போ, உயிர் பிழைத்து போ அப்படின்னு தன் தாய்க்கு தந்த வரத்தை பற்றி சொல்லி தர்மரை கர்ணன் கொல்லாது விட்டான். தர்மர் பாசறைக்கு போய் மல்லாந்து படுத்துக்கிறாரு. வைத்தியர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு உதவி செய்றாங்க. அர்ஜுனனும் கிருஷ்ணரும் வந்தபோது தர்மர் கோபத்தில் சீறினார். கர்ணனை கொல்லாது விட்டது ஏன்? எதற்காக இன்னும் இருக்கிறீர்கள்? உனக்கு ஏன் காண்டீபம் அப்படின்னு கோபமா பேசுறாரு. அர்ஜுனனும் தர்மர் மீது கோபப்படுறான். ஸ்ரீகிருஷ்ணர் அவங்க 2 பேரையும் சமாதானம் செஞ்சாரு. என் காண்டீபத்தை பழித்த அவரை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி வாளை உருவினான். தர்மரை கொன்றாயானால் யுத்தம் என்ன ஆகும்? உன் குரு போன்ற இவரை நீ எப்படி கொல்லலாம்? கொல்லுவது தவறு, வாளை உரையில் போடு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் காண்டீபத்தை எவர் இழிவு செய்தாலும் நான் கொல்லுவதாக சபதம் செய்திருக்கிறேன். என் சபதம் வீணாக போகுமே அப்படின்னு அர்ஜுனன் வருந்துறான். உன் தமையனாரை பார்த்து மரியாதை இல்லாமல் பேசிவிடு, அப்பொழுது அது கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்ல அர்ஜுனன் தர்மரை பல முறை ஒருமையில அழைச்சு அவரை பேசுறான், திட்டுறான். தர்மர் மனம் வாடினாரு. தான் தர்மரை இப்படி செய்து விட்டோமே,
அப்படின்ற துக்கத்துல மறுபடியும் வாள் உருவி நாக்கு துண்டித்துக் கொள்ள அர்ஜுனன் முயற்சி செய்யும் போது, வேண்டாம், நீ உன்னை கொன்று கொள்வதற்கு பதிலாக உன்னை பற்றியே புகழ்ந்து பேசு, அது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்ல, அர்ஜுனன் தன்னை மிக பெரிய வீரன் அப்படின்னும் தன்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் அப்படின்னும் உரத்த குரல்ல முழங்குறான். மண்டியிட்டு தன்னை காப்பாற்றிய கிருஷ்ணரை வணங்குறான். இன்று எப்படியும் கர்ணனை கொல்வேன் அப்படின்னு தர்மபுத்திரரின் பாதத்தின் மீது சத்தியம் செய்றான். தேர் ஏறி போர்க்களம் நோக்கி புறப்படுறான். அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் மிக பெரும் போர் நடக்குது. போர் மிக கடுமையா இருந்துச்சு. அர்ஜுனன் கை ஓங்கிய போது சல்லியன் கர்ணனை உற்சாகப்படுத்துறான். கர்ணன் நாகாஸ்திரத்தை எடுக்கிறான். கர்ணா, நெஞ்சுக்கு குறிவைத்து நாகாஸ்திரம் வை அப்படின்னு சல்லியன் பல முறை சொல்றான். இதுவரை பல்வேறு விதமாக இழிவாக பேசிய சல்லியன் இப்பொழுது ஆதரவாக பேசுவதை பார்த்து சின்ன இலக்காரம் கர்ணனுக்குள் தோன்றுது. நான் எப்படி குறிவைக்க வேண்டும், எங்கே குறிவைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். நான் போர் செய்து பழக்கப்பட்டவன், நீ தேர் மட்டும் ஓட்டு அப்படின்னு சொல்லி நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் தலைக்கு குறிவைச்சான். நாகாஸ்திரம் விரைந்து அர்ஜுனனை நோக்கி போனது. பூமிக்குள் தேரை 5 அங்குலம் ஸ்ரீகிருஷ்ணர் அழுத்த நாகாஸ்திரம் அர்ஜுனனின் மணிமகுடத்தை கவ்வி சென்றது. திரும்பி கர்ணனிடம் வந்தது. கர்ணா, நீ நெஞ்சுக்கு குறிவைக்காமல் தலைக்கு குறிவைத்தது தவறு. மறுபடியும் அம்பை தொடுத்து அர்ஜுனன் மீது குறிவை. இந்த முறை அவன் உயிரை கவர்ந்து வருகிறேன் அப்படின்னு நாகாஸ்திரம் சொல்லுது. இல்லை, ஒரு முறைக்கு மேல் நாகாஸ்திரம் எய்ய மாட்டேன் என்று என் தாய்க்கு வரம் கொடுத்திருக்கிறேன். எனவே நீ திரும்பி போகலாம் அப்படின்னு அதுக்கு விடை கொடுக்கிறான். நாகாஸ்திரம் திரும்பி போயிற்று. அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியான நிறைவு பகுதியில பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஷார்ட் ஸ்டோரிஸ், லாங் ஸ்டோரிஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேலிஸ்ட்ல தனித்தனியா அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே தொடர்ந்து படிக்கலாம். அடுத்த பகுதியில இந்த கதை, கர்ணனின் கதை முடிய போகுது. அடுத்து என்ன கதை போடலாம் அப்படின்னு கூட நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.